எப்படி தோணும் ஒரு தலைவனுக்கு எப்படி தோணும்? தன்னை நம்பி வந்து ஒரு 40 பேர் குழந்தைகள்லாம் இறக்குறாங்க, மகிழ்ச்சியா போய் நடனம் ஆடுறாரு, இது எப்படி? இது நாங்க நினைக்கிறோம் வரக்கூடாது, அது கடவுள் தான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் தான் நினைக்கிறேன் வரக்கூடாதுன்னு. விஜய் அவர்கள், சீமான் அவர்கள், எடப்பாடி ஐயா, ஸ்டாலின் ஐயா 4 பேர்ல மக்களுக்கு ஒரு பிரச்சனை உடனடியாக களத்துக்கு வந்து நிக்கிற தலைவரும் யார் சொல்லுங்க? 4 பேர்ல விஜய். நீங்க விஜய்னு சொன்னீங்க, விஜய் களத்துக்கு எதுக்கு வந்திருக்காரு? ஏதாச்சும் ஒரு 2 சொல்லுங்க எனக்காக. களத்துக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வராது, எனக்கு சொல்ல தெரியாதுங்க. நீங்க தானே சொன்னீங்க இப்போ அரசியலுக்காக வராருங்களே, அதனால செய்வாருன்னு பாக்குறோம். இன்னொரு கேள்வி, இப்போ வந்து மலேசியாவுக்கு போயிருந்தாரு ஆடியோ லான்ச்சுக்கு. இப்போ கரூர்ல ஒரு 41 பேர் இறந்து போனாங்க. இவர் வந்து அங்க நிக்கிற காலத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்போ அந்த ஒரு வருத்தம் கூட இல்லாம இப்போ மலேசியால போய் ஒரு நடனம் ஆடி இருக்காரு மகிழ்ச்சியா. இதை எப்படி பாக்குறீங்க? 41 பேர் இறந்தாங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கு அந்த வழி இருக்குல்ல, இவர் ஒரு தலைவனா இருக்கிறப்ப எப்படி போய் அந்த மாதிரி நடனம் ஆடுறது சரியாகும்? அது தப்புதான். அது ஆமா தப்புதான். அது ஏன்னா நீங்களும் ஒரு அம்மா மாதிரி உங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தையோட அந்த கரூர்ல இவர் பிரச்சனை எப்படி, அது குழந்தைங்களாம் இது மாதிரி ஆயிடுச்சுங்க. அது அவர் தான் பண்ணாரு, வயதுல அவர் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அது நம்ம களத்துல நின்று இருக்குல்ல. ஆனா வீட்டுக்கு வந்துட்டாருல இவரு, 5 மணில லேட்டா வந்தாரு. ஆனா ஆபத்து ரிட்டர்ன் போறப்ப 40 நிமிஷத்துல வீட்டுக்கே வந்துட்டாருல. வீட்டுக்கு வந்துட்டாரு, அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வந்திருக்கணும், அவர் தீர்க்காத வந்துட்டாரு. இல்ல அவரு மட்டும் இல்ல, அவரோட தொண்டர்கள், அடுத்த 2ஆம் கட்ட தலைவர் யாருமே நிக்கல களத்துல. எல்லாரும் தான் வந்துட்டு. இப்ப அங்க பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் போனாங்க அந்த கூட்டத்துக்கு. இப்ப எதிர்க்கிறாங்க 2 பேரும். ஆனா விஜய், அதாவது விஜயை பார்க்க வந்து அந்த 40 பேர் இறந்தாங்க. ஆனா விஜய் போல சீமான் அவர்கள் போறாங்க. இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க? இது நான் எப்படி சொல்றதுங்க? ஏன்னா அவரோட தொண்டர்கள் இறந்தாங்க, அவரு போல. ஆனா சீமான் போய் பார்த்தாரு நேர்ல. தெரியலீங்களே இது எப்படின்னு எனக்கு தெரியலீங்களே. ஆனா விஜய் நின்று நம்ம போனதான், ஆனா அவர் போகல. அது நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லுங்க? இந்த ஒரு பக்கம் மரணங்கள், இந்த மலேசியால போய் நடனம் ஆடுறது, இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க? இது மாற்றம் வரும்னு எப்படி சொல்றீங்க நீங்க? அவரு அதான் சொல்றாங்க, சில பேர் ஆட்சியில வந்தா செய்வாங்கன்னு சொல்றாங்க, தெரியாது. இன்னும் இப்பதான் ஒன்னும் தேர்தலை சந்திக்கல. நல்லது பண்ண வரவரு அவரோட படத்துல இருந்தே ஊழலை குறைச்சிருக்கலாம். அவரோட டிக்கெட் இப்ப 5000 தான் வைக்கிறாங்க. அப்புறம் எப்படி அவர் ஊழலை குறைப்பாருன்றீங்க? மக்களை பிரச்சனை நின்று இருக்கணும் ஒரு தலைவனா. இப்ப கரூர் சம்பளத்துல ஓடி வந்துட்டாரு, இதை எப்படி பாருங்க? மக்களுக்கு நிக்கணும்ல. காசு கொடுத்தாருங்க, பைசா கொடுத்தாருல, பணம் கொடுத்தாருங்க. குழந்தை உயிர் திரும்ப வருங்களா? அது ஆமா, அது வராதான். அது அவர் காரணம், அது அவர் பொறுப்பு. அது வந்து அவருக்கு எல்லாம் பொறுப்பு இல்லை. வந்து அது அவர் பொறுப்பு. இப்ப 40 நாள் கழிச்சு அவரு குழந்தை வீட்டுன்னு சொல்லி அவங்கதான் குழந்தைய கூட்டிருந்தாங்க. அது ஓகேங்கம்மா. இப்ப 40 நாள் கழிச்சு இவரு போய் அவங்கள பாக்கல, இறந்து போனவங்க குடும்பம் தான் வந்து இவரை பாத்துருக்கு. இது எப்படி? இது இப்ப அடிப்பட்டவங்க வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு போவாங்க. புரியுதுங்க. இப்ப அவங்க அங்க இருக்கிறவங்களும் என்ன சொல்றாங்க, இது விஜய் பண்ணல, வெளியே ஆள் தானே பண்ணாங்க, அவரு ஆட்சியில வரணும்னு பேட்டி கொடுக்குறாங்களே. அதுக்கு நான் களத்துல நின்று இருக்குன்னு இல்லக்கா, நின்று இருக்கணும். ஆனா அதே மாதிரி பேட்டி கொடுக்குறாங்களே மக்களே. ஒரு 100 பேர் வராங்க, இறந்துறாங்க, நீங்க நின்று நிக்கிறதா சரியாக்கும். நீங்க வீட்டுக்கு போறது விஜய் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. விஜய் சொல்ல மாட்டாங்க, வேற யாரும் சொல்றாங்க பாதிப்பட்டவங்களே. விஜய் சொல்ல மாட்டேன்றாங்களே பாதிப்பட்டவங்க. திமுக காரணம்ன்றாங்க. ஆனா அதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லையே. இப்போ ஒரு பையன் பாத்தீங்கன்னா மரத்து மேல ஏறி மேல இருந்து கீழே விழுந்திருக்கான். ஒரு கர்ப்பிணி பெண் மேல விழுந்து கையில வச்சு இந்த குழந்தை இறந்துருக்கு. இப்போ திமுகவும் அதிமுக மற்ற கட்சிகளை மரத்து மேல ஏற சொல்லல, அவங்க தொண்டர்கள் தானே ஏறாங்க. இது கண்டிச்சுக்கல விஜய். அந்த மரணத்துக்கு பொறுப்பு ஏத்திருக்குங்களா அவரு? ஆனா அவர் பொறுப்பு ஏற்கல, வீட்டுக்கு போயிட்டார்ல. அதுக்கு நம்ம சொல்ல முடியாது. மக்களுக்காக களத்துல நிக்கிற தலைவர் விஜய்ன்றீங்களா, எப்படி அவர் நிப்பாருன்றீங்க? அது ஓட்டு போடுறது இருக்குதுங்க, ஓட்டு போடுறது இருக்குது. வாக்கு ஒரு பக்கம், மக்களுக்காக நிக்கல இல்ல ஒரு, அது கேக்குறேன். நிக்கல, ஆனா ஆட்சியில வந்தா நிக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவரோட டிக்கெட் 5000 விற்கிறாங்க. ஊழலை ஒழிக்கிறன்றவர் முதல்ல அதை ஒழிச்சிருக்கணும். அவர் அதை ஒழிக்கல. உங்க கருத்து சொல்லுங்க, அவர் ஊழல் ஒழிப்பாருங்களா? அது தெரியலீங்களா, ஆட்சியில வந்தாதான் தெரியும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நிக்கிறாரு. களத்துல நிக்காத தவறுதான் அது. மக்கள் ஜனத்தை பார்த்தா ரசிகருங்களே ஓட்டு போட்டுருவாங்க, அப்புறம் நாங்க எப்படி சொல்ல முடியும்? அவ்வளவு ரசிகருங்க இருக்கிறாங்கல்ல. ரசிகர் இல்லம்மா, ரசிகர் மோகம் வேற. இப்ப 40 பேர் இறந்துக்கிறப்ப இப்ப அங்க நடனம் ஆடுறாரு. அப்ப அந்த 40 பேரோட வழி அவருக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் எப்படி அவர் மக்களுக்காக நிக்கிறன்ற எப்படி ஆயிடுவாரு? என்னவோ எப்படி தோணும் ஒரு தலைவனுக்கு? எப்படி தோணும்? தன்னை நம்பி வந்து ஒரு 40 பேர் குழந்தைகள்லாம் இறக்குறாங்க, மகிழ்ச்சியா போய் நடனம் ஆடுறாரு, இது எப்படி? இது தலைவன் ஆகும்? தப்புதான். ஆனா ஆட்சியில வந்தா எப்படின்னு தெரியாது. அது தெரியாது, தெரியும். ஆனா நாங்க நினைக்கிறோம் வரக்கூடாது, அது கடவுள் தான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் தான் நினைக்கிறேன் வரக்கூடாதுன்னு.
விஜய் வரக்கூடாதுங்க. நாங்க கிறிஸ்டின். இப்போ வந்து மோடி இதுல போயிட்டாருன்னா எங்களுக்கு சலுகையே செய்ய மாட்டாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது எங்களுக்கு.